ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வராது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்டி இப்படி கொத்திக்கிட்டு இருக்க? நான் பேசுறது கூட உங்களுக்கு கொத்துற மாதிரி இருக்குல்ல? இப்படி பூ மாதிரி இருந்தா என் பையன் பாருங்க, அவன் முகத்தை பாருங்க, அவன் முகம் எப்படி இருந்தது. அப்படி இருந்த பையல இப்படி போற இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களே. என்னதான் அசிங்கப்படானா? ஆமா, உங்களாலதான். சரி, ஃபாரினுக்கு கூட்டு போய் என்ன பண்ணுனீங்க? 2 வருஷம் என்ன பண்ணுனீங்க? பிசினஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். என் கண்ணை பார்த்து பேசுங்க. இந்த செல்வாவா இந்த அழகி கிட்ட போய் சொல்றாரு, என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல? இல்லடி, நான் போய் சொல்லல. என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல? இல்லடி, நீ ஃபீல் பண்ணாத, அவனுக்கு சரியாயிரும். நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்த லட்சணம் தானே இப்படி? என் புள்ள எவ்வளவு அசிங்கப்படுறா. நேத்து ரோட்ல கடந்திருக்கா, அர்ஜுன் தான் தூக்கிட்டு வந்தான். அப்போ அவன் ரோட்ல விழுந்து கிடந்தது கூட உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? அரமனை விட்டு புள்ள குடிச்சிட்டு ரோட்ல கடந்திருக்கா. எதுக்காக இப்படி மாறினா? ஏங்க, என்ன நடந்தது? பிசினஸ்க்காக ஃபாரின் போனோம். அங்க இதெல்லாம் சகஜம். அங்க இத பழகிட்டான். போய் நீங்க பிசினஸ்க்காக ஃபாரின் போன மாதிரி தெரியல. இல்ல, பிசினஸ்க்காக தான் போனேன். ஏன் போய் சொல்றீங்க? சத்தியமாடி, இது என் செல்வாவே இல்ல, இது என் செல்வாவே இல்ல. அழகி, ஐயோ அழகி, சாரிடி, சாரி. இல்ல, நம்ம ராஜா கடைக்கு பொண்ணு பார்த்தோமே, ஆமா. அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்திருக்காங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, ராஜா இப்பதான் குடிச்சிட்டு ரூமுக்குள்ள போயிருக்கான். என்ன திருப்பி வந்திருக்காங்க? ஏன் போன் எதுவும் பண்ணல? பொண்ணை கொடுக்கறவங்க சொல்லிட்டு வர மாட்டாங்க, திடீர்னு வந்து நிப்பாங்க. அப்பதானே மாப்பிள்ளை லட்சணம் தெரியும். நம்ம பையனை பார்க்க தான் வந்திருக்காங்க. ராஜா இப்ப என்ன நிலைமையில இருக்கான்? சரி, நான் ராஜா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அவனுக்கு இப்போதைக்கு போத தெரியாது. அப்படியே போத தெரிஞ்சாலும் அவனால இருக்க முடியாது. என்னையா பண்ணி வச்ச? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அல்லாதடி, உனக்கு ஏதாவது ஆயிராம. இந்த கொடுமை எல்லாம் என் கண்ணால பார்க்க வச்சிட்டீங்கல்ல. நீங்களே தஞ்சம், நீங்க மட்டும் போதுன்னு எல்லாத்தையும் உதறிட்டு உங்க பின்னாடி வந்த இப்படி எல்லாம் பார்க்க வச்சிட்டீங்கல்ல. சாரிடி, சாரிடி, என் தப்புதான். எங்க பாரு, நீ கவலைப்படாத. நான் எப்படியாவது ராஜாவையில இருந்து மீட்டு கொண்டு வந்துருவேன். அவன் இப்படி அடிக்ட் ஆவான்னு சத்தியமா எனக்கும் தெரியாது. ஏதோ அப்பப்போ குடிக்கிறான்னு நினைச்சேன். சரிங்க, அதை விடுங்க. உங்களுக்கே இல்லாத பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? எதனால இப்படி குடிக்கிறான்? ஏதாவது காரணம் இருக்கா? என்கிட்ட நீங்க ஏதாவது மறைக்கீங்களா? இல்ல. இப்போ நான் உங்களை நம்பலாமா? நம்பல, ஒரு காரணம் இல்ல. சரி, போய் பொண்ணுட்டாக்களை கூட்டிட்டு வாங்க. இல்லையா நின்று பேசிட்டு இருக்காங்க, போங்க. இல்ல, நீ போய் பேசிட்டு இரு. நான் ராஜா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரிங்க. வேதனையில அழகி செத்துற போலுக்க. ஐயோ, அழகி வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாலே. ஏதாவது பண்ணி ஆகணும். சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும். அவனுக்கு குழந்தை குட்டின்னு வந்தனா ஓரளவுக்கு மாறிடுவான். என்ன டாடி, நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, யாருமே வரமாட்டாங்க. அரமா நல்லா அப்படிதான் இருக்கும். நாம ஒண்ணு சொல்லிட்டு வரலையே, சொல்லாம தானே வந்திருக்கோம். அவங்க அவங்க ரூம்ல இருப்பாங்க, சொல்லி விட்டு கல்ல வருவாங்க. அப்பா, நீங்க இதுல நில்லுங்க, நான் போய் அரமனை சுத்தி பார்த்துட்டு வரேன். வேண்டாமா, இப்ப எதுக்கு? பாக்கலாம் இரு. இல்லப்பா, எல்லாத்தையுமே திடீர்னு பார்த்தாதான் நமக்கு நல்லது. வாங்க சார் மண்டி. வாங்க, வாமா. ஆண்டி, உங்க அரமனை சுத்தி பார்க்கலாமா? பார்க்கலாமே. நான் பார்த்துட்டு வரேன். உட்காருங்க, இப்போ ராஜா வந்துருவான். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, ரோஹித் நவீன நான் வர சொல்றேன். சரிங்க சம்பந்தியம்மா. என் பிள்ளை அந்த கோலத்துல இந்த பொண்ணை பாத்துருவாளா? என் புள்ள மானம். நீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். எதையோ தொலைச்சிட்டேன், ஆனா என்னன்னு தெரியல. தலைவலிக்க. என்ன தொலைச்சேன்? நான் என்னத்தை தொலைச்சேன்? ஏதோ ஞாபகத்துக்கு வருது, ஆனா வரமாட்டேங்குது. மனம் கலங்கி புலம்புகிறேன்.
என்னமோ தோணுது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. நினைச்சு வைத்தியம் பிடிச்சிருக்கல. இன்னும் கொஞ்சம் குடிச்சாதான் அது மறக்கும். ஐயோ அண்ணே, எப்ப பாரு எப்படி குடிச்சுக்கிட்டே இருக்க? இப்படியே குடிச்சு செத்தா போயிடா. நான் எதையோ தொலைச்சிட்டேன்டா, என்னன்னு தெரிய மாட்டேங்கடா. நான் என்ன தொலைச்சேன்டா? ஐயோ நான் சொல்றேன், நீ என்ன தொலைச்சேன்னு நான் சொல்றேன். என்னடா தொலைச்ச? என்னமோ தொலைச்சேன்டா, அது இல்லாம என்னால இருக்க முடியலடா. நான் நினைச்சு பார்க்க ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுடா. நல்லா யோசித்து பாருனே, நீ ஏதாவது முக்கியமான பொருளை தொலைச்சிருக்கேன்னு யோசித்து பாருனே. அதாண்டா தெரிய மாட்டேங்குது. நான் குடிச்சாதான்டா எனக்கு நல்லா இருக்கு, நான் குடிச்சாதான் எனக்கு நல்லா இருக்குடா. வேண்டானே வேண்டானே. இல்லடா, அதை மறக்கணும்னா இது எனக்கு வேணும். எதை மறக்கிறதுக்கு? அதான்டா எதையோ தொலைச்சேனே, அதை நினைக்காம இருக்குதுடா. நான் ஏதோ பெருசா தொலைச்சிருக்கேன்டா, ஆனா என்னன்னே தெரிய மாட்டேங்குடா. முத இதை தூக்கி குப்பையை போட்டுட்டு போ, பிசினஸ் போய் பாரு போ. போன போய் பிசினஸ் பாரு. நீ கெட்டிக்க போற பொண்ணு வேற வந்து பார்க்க வந்திருக்கு. இந்த லட்சத்துல நீ இப்படி இருக்க. என்னது? என்ன கெட்டிக்க போறவளா? ஆமா. ஏன் சிரிக்க? எனக்கு அவளை பிடிக்கவே இல்லடா. அப்பா கிட்ட சொல்லுறது என்ன? பிடிக்கலன்னா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பாவை ஏத்து பேசக்கூடாது. அப்பாவுக்கு எது பிடிக்குதோ அது எனக்கும் பிடிக்கணும். அப்பா அப்பாவுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. அப்பா மேல பாசம் இருக்க வேண்டியதா. இது என்னடா? அப்பா பத்தி உனக்கு என்னடா வரையும்? சரிண்ணே, அப்பா நல்லவர் தான், அதுக்காக இவ்வளவு பாசமா வைப்ப? நீ ஒரு பிள்ளைய காதலிக்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நீ சேர்ந்துட்ட. திடீர்னு அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க. வேற கல்யாணம் இல்லடா, வேற பொண்ணை கூட நினைச்சு பார்க்காம நீ வாழ்ந்துருவியா? இல்லடா, சும்மா கூட ஒரு பொண்ணை நீ எடுத்து பார்க்க மாட்ட. என் அப்பா பார்க்கலடா, என் அம்மா சுமந்த இதயத்துல வேற எவளையும் நினைக்கல. கோடி கோடியா சொத்து இருந்தோம் அவர் கண்ணால, அவரு காதலிய பார்த்த கண்ணால எவளையும் பார்க்கல. திடீர்னு செத்து போனதான் நினைச்ச காதலி கண்ணு முன்னாடி நிக்கிறா. சும்மா நிக்கல, 5 வயசு பையனோட நின்னா. நீ இருந்தா என்னடா பண்ணிருப்ப? இந்த புள்ள யாரு அப்படின்னு கேட்டிருப்பியா மாட்டியா? ஏன் அப்பா கட்டி அணைச்சாடா என் புள்ளன்னு. அதான்டா ஏப்பா, 5 வருஷம் தனியா அந்த பொம்பளைய சந்தேகமே படல. அப்படியே அள்ளி அணைச்சு கூட்டிட்டு வந்தாடா பொண்டாட்டியா. அம்மா கிடைக்கட்டாலும் இது வரைக்கும் தனியா வந்துருப்பாரு தவிர எவளையும் எடுத்து பார்க்க மாட்டார். அப்பேற்பட்ட அப்பாடா, அப்பேற்பட்ட அப்பாவுக்கு பிறந்தவன்டா. பொண்டாட்டி செத்து போயிட்டா 2வது மாசத்திலேயே புது மாப்பிள்ள. புள்ள இருந்தாலும் சரி, புள்ள இல்லாட்டாலும் சரி, 2வது மாசத்துல புது மாப்பிள்ள. அப்பா நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தாருடா. இப்பேற்பட்ட அப்பாவை நான் எப்படிடா தட்ட முடியும்? அவர் பேச்சுக்கு நான் எப்படிதான் மதிப்பு கொடுக்காம இருக்க மாட்டியா? அன்னைக்கு என்னை எங்க அம்மாவையும் தனியா விட்டுட்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்த ராஜா உருவாய் பண்ணாடா. இந்தியாவின் நம்பர் 1 பிசினஸ் மேன் ராஜா. ராஜா பேரை கேட்டாலே சும்மா அதிரண்டா. என்ன உருவாக்குனவர் என் அப்பாடா. அன்னைக்கு எங்களை அம்போனிட்டு இருந்தா எங்கேயாவது தள்ளி வண்டி எடுத்திருப்பேன். என்ன உருவாக்குனருடா, அவர் சொல்ல நான் தட்டவே மாட்டேன். சரிடா, அவரு காதலி உண்மையை நேசிச்சாரு. பொன்னாட்டி மேல ஒரு துளி சந்தேகப்படல. விட்டுட்டு போனவளை தேடி கண்டுபிடிச்சாரு. நீ என்னடா உழைட்டு இருக்க? ஆமா, அவர் காதலி கண்டுபிடிச்சார்ல. நீ எனக்கு யாரா? என்னடா உழைக்கிட்டு இருக்க? யாரா அது? யாருன்னா அது என்ன உழைக்கிட்டு போறான்? எனக்கு காதலியா? கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்றி போகட்டும், பகலெல்லாமே. டேய் செல்வா, உனக்கு முடிவு கட்டவன போக மாட்டேன். உனக்கு தண்ட நாள் குறிச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உனக்கு முடிவு கட்டுறேன். அழகான வாழ்க்கடா, சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. என் வாழ்க்கையே நாசமனாக்கிட்டிய. ஏன்டா என் உசுரை என்கிட்ட இருந்து பிரிச்ச? ஏன்டா என் உசுரை என்கிட்ட இருந்து பிரிச்ச? விட்டாதீங்கன்னு சொன்னாடா, என்ன தேடி வந்துருங்கன்னு சொன்னாடா. எங்கடாவா? அவ எங்கடா வச்சிருக்கீங்க? அவ சொத்து சுகத்துக்கு ஆசைப்படல,
என் கூட வாழ்ற எளிமையான வாழ்க்கை ஆசைப்பட்டா. எளிமையான வாழ்க்கைக்கு அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சுடா. சின்ன சின்ன சந்தோஷம் கூட அவளுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அந்த பொண்ணை இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா, அந்த பொண்ணு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எங்கடா அவளை, எங்கடா? டாய் செல்வா, உன்கிட்ட இருந்து நான் அவளை காப்பாத்தாம விட மாட்டேன். கிரு, உனக்கு நாள் குறிச்சிருக்கேன். நீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். தண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். அம்மா, அம்மா விட்டுட்டேடி. என் தோல்ல சாஞ்சவளை விட்டுட்டேன்னு, என் தோல்ல சாஞ்சி என்ன இருக பிடிச்சவளை கை விட்டுட்டேன்னு. என்ன நம்பி வந்தா, நாங்களும் தானே என்ன நம்பி வந்தா. கை விட்டுட்டேனே, கை விட்டுட்டேனே. கை விடல, என்கிட்ட இருந்து தட்டி பொறிச்சுட்டானுங்க. ஏய், உன் வீட்டுல நீ ஒருத்தன் கூட நிம்மதியா இருக்க முடியாது. என் வேலையை நான் காட்ட ஆரம்பிக்கிறேன். வேலையை காட்டுறேன்டா. நினைவுகள் இதயத்தில் நீந்ததம்மா, அதில் எனக்கு ஒரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. உன் காதல் போதும், நீ கொடுத்த நினைவுகள் போதும். எத்தனை வருஷம் இப்படி காத்திருக்க போற? காத்திருப்பேன். என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு யாருமே காட்டாத அன்ப, ஒட்டுமொத்த அன்ப அவன் ஒருத்ததான் எனக்கு கொடுத்தான். கொஞ்சம் முரடன் தான், முரட்டுத்தனமா பாசம் காட்டுவான். அவன் பாசமா பிடிச்சி இழுத்தா கூட முரட்டுத்தனமா தான் இருக்கும். மனசு நிறைய பாசம் இருக்கும், ஆனா மூஞ்சில எப்பவும் கோதை தான் காட்டுவான். அவன் கட்டி பிடிக்கும் போது கூட முரட்டுத்தனமா தான் இருக்கும், ஆனால் ஒரு மென்மை இருக்கும், பாசம். அப்பப்பா, அவன் காட்டின பாசம் இருக்கு பாரு. இவ்வளவு நாள் ஆகுது, இனியா உன்னை தேடி வர போறான். நிச்சயமா தேடி வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, அம்மா. சரி பாப்பா வா, அக்கா கிட்ட வா. நீ என்னதான் அவளுக்கு அக்கா அக்கான்னு சொல்லி கொடுத்தாலும் அவ என்னமோ உன்னை அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுறா. அவ குழந்தை இல்ல, அது அவளுக்கு தெரியல. விவரம் தெரியும் போது அவளுக்கே புரியும். அக்கான்னு அவளே கூப்பிடுவா. இப்படி தினமும் இதே நேரத்துக்கு வந்து நிக்கிறிய, உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா? ஆஹா, ஒவ்வொரு நாளும் எனக்கு வரும்போது இன்னைக்கு பாத்துருவேன், இன்னைக்கு பாத்துருவேன், இன்னைக்கு என்ன தேடி வந்திருப்பாருன்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் நிச்சயமா பாப்பேன், இதே இடத்துல பாப்பேன். சரி, நீ அவரை முத எங்க மீட் பண்ண? எங்க முத திருப்பு முதலே எங்களுக்கு அதுதான். என்னடி சொல்ற? ஆமாடி. என்னடி சொல்ற? அது ஒரு பெரிய கதை. காலேஜ் படிச்சிட்டு இருந்தேனா, அப்போ என் கூட பப்பி படிச்சிட்டு இருந்தா. திருட்டுத்தனமா படத்துக்கு போலான்னு சொன்னாலா, சரின்னுட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எங்க ஒரு ஆட்களா இருந்தாங்க. அப்பத்தாக்கா அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்கன்னு திருட்டுத்தனமா சீட்டுக்கு கீழோடி குனிஞ்சு குனிஞ்சு போலான்னு கீழோடி போனேன்டி. சரி, என்ன நடந்தது? அப்பன்னா அவங்கள நான் பார்த்தேன். எப்போ? அந்த பையவுல அப்ப மட்டும் சீட்டு கீழே ஏதோ தொலைச்சிருக்கு, அதை தேடுறதுக்காக கீழே வந்திருக்காங்க. புரிஞ்சு போச்சு. சொல்றேன் கேளு. அண்ணா, என்னடா அப்பா கூட உட்காந்து பார்க்க வேண்டிய படமாடா இது? ஒரு மாதிரியா இருக்குடா. அதான் ஒண்ணு இல்ல பாரு. அப்பா, நான் வெளியில போட்டப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரு. ஆஹா, தம்பி, உலகத்திலே இப்படி படத்தை அப்பா பிள்ளை சேர்ந்து பார்த்தது நம்மளதாண்டா இருக்கும். ஐயோ, எல்லாம் மீறி போத. அப்பா, அவசரமா ஒரு போன் வருது, போயிட்டு வரேன்ப்பா. ரொம்ப மும்முரமா பார்த்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லப்பா. ஐயோ சார், இப்படி படம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாம வந்துட்டாங்களே, தனியா வந்திருக்கலாமே. அப்படி என்னதான் மூவ் பண்ணுத. அப்பா, அவசரமா போன் வருதுப்பா. என்ன இருட்டுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.
டேய் ராஜா, நீ இருந்து பாரு, நான் வரேன். சரிங்கப்பா. ஒரு பேச்சுக்கு வேண்டாப்பான்னு சொல்றானு பாரு. அது பாரு. டேய் இல்ல வரையா வேலை இருக்குது. இல்லப்பா நீங்க போங்கப்பா. இல்ல நீ வா. அப்பா என்ன இருட்டுல உண்டல எடி பப்பி, எடி பப்பி. யாரம்மா மறைக்காத கீழ உட்காரு. அத்தி நம்மளதான் சொல்றாங்க. ஐயோ இருட்டுல ஒரு இளவு தெரியல. எடி பப்பி. ராஜா. அப்பா செருப்பா காணும்டா. கீழே சீட்டு கீழே நடக்கணும் பாத்தீங்களாப்பா. பாத்துட்டேனடா செருப்பா காணுமே. இருங்கப்பா நான் எடுத்தாரேன். யார் நிக்கணும் உட்காருமா. உட்கார்ந்து தொலைற. ஊந்து போயிட வேண்டியதான். ராஜா உன் கணக்குல கிடக்கான்னு பாட்டா. இருக்கப்பா பாக்குறேன். இருட்டுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. ஐயோ ஒரு இளவு தெரியல. இதுக்கு பேரு தேட்டரா? இருட்டா இருக்குது. எப்படி அந்த சைடு போவே? கிடைச்சதா ராஜா? எங்கப்பா தேடிட்டு தான் இருக்க. யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி சரி. ஐயோ இருட்டு ஒண்ணு தெரியல. யாரு? நான் அந்த சைடு போனேன். போங்க. ஐயோ கண்ணு இளவு தெரியல. இங்க லைட் எப்ப போடுவாங்க? நம்ம வீடு தானே, வேலை சொன்ன போடுறதுக்கு போட முடிஞ்சதான் போடுவாங்க. படம் எப்ப முடியும்? அதுன்னு 1.5 மணி நேரம் கிடக்கு. நான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருட்டுல ஒண்ணுமே தெரியல சார். என்னை அங்க கொண்டு விட்டுறீங்களா? நானே இப்ப எங்க அப்பா செருப்பு காணுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? எங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு. இத செருப்பு கொடுக்கணும் பாரு. எடுத்து கொடுத்தா என்ன வெளியில கொண்டு விட்டுருவீங்களா? சரி சரி எடுத்து கொடு, வெளியில கொண்டு விட்டு வந்துடுறேன். சரி இருங்க நான் பாக்குறேன். ஐயோ ராஜா. அப்பா. ஐயோ முகம் தெரியலையே. ஹலோ கொண்டு போட்டுறேன். உனக்கு அடையாளம் என்கிட்ட இருக்கு. நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ராஜா நான் கிளம்புறேன்ப்பா. ஏண்டா? எனக்கு இல்ல சின்ன வேலை இருக்கு, நான் வரேன்ப்பா. இங்க தானே வந்தா? இல்லையே, இங்கதான் வந்தா. இங்கதான் வந்திருக்கணும். இப்படி ஆயி போச்சே. சரி இனிமே இந்த தேட்டருக்கு வந்துடவே கூடாதுப்பா. எங்க போயிருப்பா? ஐயோ மறுபடியுமா? இங்க வந்துட்டு ஒண்ணு வந்தது. ஓய் ஓய் நிலே. ஓய் உன் முகத்தை காட்டிட்டு போ. காட்டிட்டா மறுஜாலி பாப்பாவ. நிலே. போடா. போடாவா? என்ன? ஓய் இத உங்க அப்பா செருப்பு. ஒத்த செருப்பு உங்க அப்பா போட்டுட்டு போச்சலே. இப்படி பிள்ளை பெத்தாவல்ல. சரி எனக்கு குறும்பு கரையா இருப்ப போலுக்க. உன் பேர் சொல்லிட்டு போ. புயலு. ஆமாமாமா புயலுதான். அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் அனுபவம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அனுபவமே பயங்கரமா இருந்திருக்கு. ஆமா முத சந்திப்பே அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் நாங்க சந்திச்சது எல்லாமே மோதல்ல தான். எனக்கு அவன் யாருன்னு தெரியும், ஆனா அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது. ஒருவேளை நான் யாருன்னு சொல்லியிருந்தா அந்த மோதல் கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். உசுரா இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் உன்னை இன்னும் தேடியே வரலையே. அதான் எனக்கும் தெரியல என்னாச்சு யாதாச்சுன்னு எனக்கும் தெரியல. நான் காத்திருப்பேன். அவன் ஒருத்தனுக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனா உலகத்துல எந்த பெண்ணும் செய்யாத ஒரு புரட்சியை நீ பண்ணிருக்க. தெரியும்ல? தெரியும். என் காதலுக்காக, என் ராஜாவுக்காக. நிச்சயமா என் ராஜா என்ன ஒரு நாள் தேடி வருவான். நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டாம். அவன் என்னை எப்படி விட்டுட்டு போனானா அப்படியே நான் இருக்க வேண்டாம். அதுக்குதான் இந்த கோலமா? என்னை நம்பிதானே விட்டுட்டு போயிருக்கான். நான் நானாதானே இருப்பேன்னு நம்பிதானே போயிருப்பா. அவனுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாதுல்ல. என் ராஜா நிச்சயமா எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். அவனால துரோகம் பண்ணவே முடியாது. அவன் ரொம்ப நல்லவன், பாசக்காரன். அவனால எனக்கு துரோகமே பண்ண முடியாது. அதே மாதிரி அவனால இன்னொரு பொண்ணை ஏறெடுத்தே பார்க்க முடியாது. பாத்துக்கிட மாட்டான். அவன் ஒரு குழந்தை மாதிரி. அவனுக்கு என் பாசம் வேணும், என் தோல் வேணும், என் மடியில படுத்து அவன் அழுவான். அதெல்லாம் அவனுக்கு நான் வேணும். நிச்சயமா என்ன தேடி வருவான். என்ன தேடி வருவான். வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தேன் லாபம். சரி வா பாப்பா போலாம். அது எப்படி இந்த டயத்துக்குள்ள
வருவான்னு இதே டயத்துக்கு வந்து நிக்கிற. என்னை விட்டுட்டு போகும்போது இதே நேரம் தான், அதனால இந்த நேரத்துக்கு தான் என்ன தேடி வருவான். சரி வா, கடைக்கு நேரம் ஆயிட்டு. எப்படிடி இவ்வளோ வலிய மனசுக்குள்ள வச்சுட்டு தன்னந்தனிய ஒரு பொண்ணா இந்த உலகத்துல போராடிட்டு இருக்க? என் காதலுக்காக, என் ராஜாவுக்காக. வேணா பாரு, என் ராஜா வந்ததுக்கு அப்புறம் என்னை எப்படி வாழ வைப்பான்னு பாரு. நான் இழந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னை நல்லா வாழ வைப்பா. எனக்கு என்னமோ என் ராஜா புதுசா மாறி இருப்பான்னு நினைக்க. என் கூட சந்தோஷமா வாழணும்ல, அதான் ரொம்ப கோவப்படுவான். அந்த கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு என் கண்ணு முன்னாடி வரலான்னு நினைச்சிருப்பானா என்னமோ. எனக்கு அவன் கோவப்பட்டா பயம் வரும்னு தெரியும், அதான் கோவத்தை குறைக்கிறதுக்கு போயிருப்பானா இருக்கும். அப்போ அவங்க அப்பா செஞ்சதை நீ மறந்துட்டியா? உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. என் ராஜா என்ன தேடி வருவான், என் ராஜா என்ன தேடி வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா இரு இரு, அம்மா வர பேக் எடுத்துட்டு வரேன். அம்மா ஏய், உன் தங்கச்சி தூக்கிட்டு வா, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். சரி டி, பேக் இங்க வந்து வச்சோம். ஆமா அழகா இருந்தது. சரி பாப்பா அங்கே நில்லு, ரோட்ட கிராஸ் பண்ணிடுங்க. அக்கா பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன். மாமா மாமா பாபா, அதை நீ தொடக்கூடாது, கீழே வை பாபா. பொத்துனாப்புல வைக்கணும், உடஞ்சிட்டுனா மாமா உசுரா போயிடும். பொத்துனாப்புல வைமா. மாமா கொண்ட கொண்ட கொண்ட. ஆமா, நீ எதுக்கு இங்க நிக்க? உனக்கு பயமா இல்ல? நான் எதுக்கு இங்க வந்தேன்? இந்த இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்ல. பாப்பா அம்மா 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 வா வா பாத்து வா. அம்மா ஏடி அவளை கொஞ்சம் கூட்டி வந்துருடி. சரி பாப்பா அலே நில்லு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, யார் நினைச்சு பார்க்க முடியலையே. ஐயோ தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன கடையும் பார்க்கும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். அடி குடிகாரே தென்றா. அத்தடி குடிகாரே, பாப்பா வா நம்ம ஓடிடலாம். யாரு யாரு நீங்க? ஐயோ, என்னமோ பேர் சொன்னாங்களே. தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன கடையும் பார்க்கும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். என்னப்பா அண்ணன் எப்படிப்பா இங்க வந்தா? சரி, அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம், தூக்கு. பா முடியலப்பா, இவன் படுற பாட்டை என்னால பார்க்க முடியலப்பா. சரிடா, தூக்குடா, வேதனைப்படுத்தாதடா. அப்பா ஒண்ணு பிசினஸ்ல எல்லாரும் இவனை கூட்டிட்டு போங்க. இவனை ஏன்பா குடிக்க வைக்கீங்க? நான் எங்கடா குடிக்க வைக்க? அவன் எப்படி குடிக்கானே தெரிய மாட்டேங்குதுடா. இவன் கண்ணில் இதெல்லாம் காட்டாதீங்கப்பா. சரிடா, நாளையில இருந்து பிசினஸ்க்கு நான் கரெக்டா கூட்டு போயிருக்கேன். சரிங்கப்பா. சரி வா, தூக்கி என் தோல்ல போடு, நான் தூக்கிட்டு போறேன். இல்லப்பா, நானே தூக்குறேன். இவனை புது மனுஷனை மாத்தி காட்டுறேன். இவன் நாளையில இருந்து பிசினஸ் மட்டும் தான் பாப்பான், குடிக்க மாட்டான். நிஜமாப்பா, அப்பா மேல சத்தியமா சொல்றேன்டா, இவன் நாளையில இருந்து குடிக்க மாட்டான், பிசினஸ் மட்டும் தான் பாப்பான். சரிங்கப்பா. ராஜா, டேய் எங்க பிள்ளை, வாடா.